வரவ விட செலவு அதிகமா இருக்கு. அப்படி செலவு அதிகமா இருந்து கடன் வாங்கினாலும் அதுவும் பத்த மாட்டேங்குது. இப்போ கடன் பிரச்சனையில இருந்து வெளிய வர்றது எப்படி? பண வரவ அதிகரிக்கிறது எப்படி? என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே லலிதா தான். சர்வம் லலிதார்ப்பணம் அப்படின்னு லலிதாவை தவிர எனக்கு என்னோட இதுல வந்து எனக்கு எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து அவ பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லணும். லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு எடுத்திருந்தீங்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமா ஒரு ரொம்ப ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லோகத்திலயும் ஒரு பெரிய கதைகள்லாம் இருக்கு. முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துடலாம். மகேஸ்வரி மகாகாளி மகாகிராசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்ட முண்டாசுர நிஷூதினி அப்படின்னு ஒரு அற்புதமான ஸ்லோகம் லலிதா சகஸ்ரநாமத்துல. இதுல இந்த அப்பர்ணா இருக்குல்ல, அப்பர்ணா அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை வந்து அப்பர்ணா அப்பர்ணா அப்பர்ணான்னு சொல்ல 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 நம்மளோட கடன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கடன் வந்து எந்த விதமான இருந்தாலும் சரி, எந்த கடனா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு இடத்துல வந்து காசா வாங்குறோம்ல அந்த கடன் மட்டும் இல்ல, எத்தனையோ விதமா நம்ம சொல்றோமே, நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன் அதனாலதான் இதை செய்யறோம்னு நம்ம ஒரு பேச்சு வழக்குல சொல்றது இல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த கடன்ங்கிற அந்த வார்த்தையே வந்து இந்த அப்பர்ணா அப்படிங்கிற அந்த அற்புதமான நாமத்து மூலமா நம்ம வந்து வெளியில தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுல எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு அப்படின்னு. இந்த இடத்துல இந்த அப்பர்ணான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பாஸ்கர் ராயர் இதுக்கு உரை எழுதினவர். அந்த உரை எழுதினவரோட வரலாற்றுல பார்த்தோம் அப்படின்னா அவரோட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுதான் இப்படி சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சுவாமி அம்பாளுக்கு வந்து இந்த பூஜை இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதற்கு வந்து இந்த வெள்ளி பாத்திரங்கள் தான் செய்யறது, வெள்ளி பாத்திரம் கொண்டுதான் செய்யற வழக்கம். அதனால அவர் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கடனை வாங்கி அந்த வெள்ளி பாத்திரத்தை வாங்கி அதை பூஜை பண்ணிட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு. கடன் கொடுத்துட்டு வந்து இந்த நாள்ல கொடுத்துடணும்னு திரும்பி வந்து அவருக்கு சொல்லவே என்ன பண்றது, அந்த கடனை வாங்குறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, காசிக்கு போய் அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்காகன்ட்டு எங்கேயான்னு பணம் புரட்டி அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போன போது அந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த அவரோட வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வர்றார். இந்த இடத்துல பாஸ்கர் ராயர் இல்ல, அவரோட மனைவி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவர் மனைவிட்ட வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, வேற யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி உன்னோட அதாவது உன்னுடைய கணவர் வந்து இந்த 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 பணத்தை வந்து உன்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு, இந்த கொடுத்து அந்த கடனை வந்து அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அந்த கடன் கொடுத்தவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அவர் வந்து நேரம் இந்த வீட்டுல கேட்கும்போது இந்த அம்மா அழகா ஜம்முன்னு அவங்க கொடுத்த அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. திருப்பி கொடுத்து இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவர் வந்து காசிக்கு போயிட்டு ரொம்ப அழகா மெதுவா திரும்பி வர்றார். அந்த காலத்துல எல்லாம் எல்லாமே நடைபாதையா நடந்து நடந்து நடந்துதானே ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அதனால இவர் பொறுமையா வர்றாரு. வந்துட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நீங்க வந்து கடன்லாம் அடைச்சாச்சு அப்படின்னு வீட்டுல நடந்த விஷயங்கள்லாம் அவருக்கு சொல்லவே, நான் எப்ப கடன் கொடுத்தேன், யார்கிட்ட கொடுத்த மிச்சம், ஒருத்தர்கிட்டயுமே கொடுக்கலையே அப்படின்னு சொன்ன போதுதான் அவருக்கு தெரியறது, லலிதாவே நேர வந்து லலிதா பரமேஸ்வர் தன்னோட கடனை வந்து அடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது கண்ணீர் மல்க வந்து என்ன பண்ணாராம், நான் உன்னை அப்பர்ணான்னு தானே உன்னை கூப்பிட்டேன், மகேஸ்வரி மகாகாளி மகாகிராசா மகாசனா அப்பர்ணா அப்படின்னு சொல்லிட்டேன், அப்பர்ணா சண்டிகா சண்ட முண்டாசுர நிஷூதினின்னு அந்த கதையும் சேர்த்துதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அப்பர்ணாங்கிற அந்த ஒரு நாமத்துக்கு வந்து சொன்னதுக்கு வந்து நீ இப்படி எனக்கு ஒரு இது பண்ணியிருக்கேன்னு அவர் கதறுன்னு கதறி லலிதாவை வந்து பணிஞ்சாராம். இந்த ஒரு ஸ்லோகம் மட்டுமே போரும் நம்மளோட கடனை தீர்க்க அப்படின்னு. கடன் தீர அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து நம்மளோட கடன் தீரணும் அப்படின்னா அதுக்குண்டான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லும்போதுதான் நம்மளை வந்து குவிச்சு அந்த பாதையில எடுத்துட்டு போய் அதை முனைப்போட செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்படி வந்து உண்டான தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெள்ளிக்கிழமைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகாலட்சுமி அப்படின்னு. எனக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஏற்புடையதாவே இல்லைன்னு சொல்லணும். பொதுவா மகாலட்சுமி வந்து செல்வத்தை கொடுக்கறவள் தான் அப்படின்னு. ஆனா செல்வத்தையும் தாண்டி நம்மளுக்கு வந்து வெறும் பணம் மட்டுமே செல்வம் இல்லை, 16 வகை செல்வங்கள் இருக்கு. அந்த 16 வகை செல்வங்களும் ஒவ்வொருத்தருக்கும் தேவை அப்படின்னு சொல்லணும். லக்ஷ்மியை பார்த்தோன்னா இப்படி என்னன்னா கையிலேருந்து பாத்தீங்க அப்படின்னா காசு கொட்டும். அப்படி இருக்கும்போது அவங்க மனுஷங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, லக்ஷ்மியே வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் பாக்குற மாதிரி தானே பாக்குறாங்க. லக்ஷ்மிங்கிறது வந்து ஏடிஎம் மிஷின் இல்லை, அவ வந்து அழகா செல்வத்தை கொடுப்பவள், இல்லைன்னு சொல்லல. அந்த செல்வத்தை வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா நேர் வழியில நியாயத்தோட தர்மத்தோட நம்ம வந்து சம்பாதிக்கணும். அந்த சம்பாதிச்ச பணத்தை வந்து நம்ம நல்லபடியா செலவழிக்கணும். இப்படி இருக்கும்போது நாம தானே கடன் வாங்குறோம். அந்த கடன் ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள வரும்போது அதையும் நம்ம வந்து எப்படி வந்து பக்குவமா எடுத்துன்னு போய் அதை தீர்க்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எப்போதுமே நம்ம பெரியவங்க சொல்றது என்னன்னா நெய் தீபம் அப்படின்னா, கோவிலுக்கு போய் நம்மளோட முதல்ல குலதெய்வம் எடுத்துக்கணும். இந்த குலதெய்வத்துக்கு வந்து நீங்க நெய் தீபம் போடுறது அப்படின்னு. ரெண்டாவது இந்த கடன் அப்படின்னு சொல்லும் போதே செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா
செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஹோரையில வந்து நெய் தீபம் போட்டு வழிபடுறது அப்படிங்கிறதும் காலங்காலமா இருக்கிறது தான். அவருக்கு வந்து அந்த ருணமோச்சன அங்காரக சோஸ்திரம்னே ஒரு சோஸ்திரம் இருக்கு. அந்த சோஸ்திரத்தை சொல்லி நெய் தீபம் போடுறது அப்படிங்கிறதும் வழக்கமா இருக்கு. பொதுவா வந்து இதை தாண்டி எடுத்துட்டீங்க, சரி நெய் தீபமே என்னால போட முடியல, அதுக்கு கூட எங்கிட்ட பைசாவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? நம்ம எல்லார் வீட்லயும் என்ன இருக்கும்? அரிசி இருக்கும். அந்த அரிசிக்கு கண்டிப்பா அரிசியால அரைச்ச அரிசி மாவு இருக்கும் இல்லையா? அதை சிவன் கோயில வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துடலாம். பொதுவா சிவனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஸ்வர்ய சிவன் தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து மகாலட்சுமி தான் வந்து ஐஸ்வர்யம் கொடுக்கறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? செல்வம் அப்படின்னோடனே மகாலட்சுமி கிட்ட போறோம். ஆனா இல்ல, சிவன் தான் ஐஸ்வர்ய சிவன். சிவனுக்கு அபிஷேக பொருளா நம்ம அரிசி மாவை கொடுக்கும் போது கண்டிப்பா இந்த கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு இருக்கு. அது தவிர வந்து மலர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மஞ்சள் அரளிப்பூ இருக்கு இல்லையா? அந்த பூக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. மஞ்சள் அரளிப்பூவால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் அரளிப்பூ அப்படிங்கிறது வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கும். இந்த அரளிப்பூவை வச்சு வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனையோ இல்ல சகஸ்ரநாம அர்ச்சனை எந்த ஒரு அர்ச்சனையாலும் சரி, ஒரு 4 பூவை எடுத்து அழகா கட்டி அவருக்கு ஒரு மாலையா போடும்போது மனசு குளிர்ந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்றோம். மனசு குளிர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம வாங்கின கடனையும் சேர்த்து அதுக்கு அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து பக்குவமா எடுத்து கொடுக்குறாரு. அதை காப்பாத்தி பத்திரமா வாங்கிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. பொதுவா ஒரு கோவில்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் எது அப்படின்னு பார்ப்போம். அந்த ஸ்தல விருட்சத்து மூலமா தான் இன்னி வரைக்கும் அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அதை நட்டு வச்சிருப்பாங்க. அந்த விருட்சத்துல இருந்து எடுத்துக்கொண்டான அந்த பூக்களா இருக்கட்டும், அதோட இலைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து இறைவனோட வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்தல விருட்சம் மூலமாவே அதை வழிபாடு பண்ணி நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்திருக்கு. அதுல இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பணப்பிரச்சனை அப்படின்னு, இந்த பணப்பிரச்சனை போறதுக்கும் சில ஸ்தல விருட்சங்கள், சில செடிகள், அதுக்குண்டான பூக்கள், இலைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல எது உங்களால முடியுமோ அதை உங்க வீட்டுல நீங்க வளர்க்கலாம். செடியாவே வளர்த்து நீங்க வந்து சுவாமிக்கு எடுத்து போடலாம். இல்ல நம்மளுக்கு வந்து பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைன்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்ப அதுதான் பார்க்க போறோம். இதுல எது உங்களால முடியும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்க்க போறது சங்குப்பூ செடி. அந்த சங்குப்பூ செடியிலேயே வந்து நம்மளுக்கு வெள்ளையும் இருக்கு, நீல நிறத்துலயும் இருக்கு. இந்த நீல நிற சங்குப்பூ, இந்த நீல நிற சங்குப்பூ வந்து சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து விஷ்ணு ரூபத்துல இருக்கு அப்படின்னு. ஆனா பலருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சங்குப்பூவையே பார்த்தோம்னா அது ஒரு அழகா ஒரு சங்கு மாதிரியே இருக்கும். இந்த சங்கு அப்படிங்கும்போது டக்குன்னு அதை பார்த்தோன்னே ஞாபகத்துக்கு வருது சிவனுக்கு தான். இந்த சிவனோட கோவில தான் வந்து இந்த சங்கு ஊதி அவரை வந்து மகிழ்விக்கிறது அப்படின்னு சொல்றோம். இன்னொரு அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா வைணவத்துல பார்த்தோம்னா சங்கு சக்கரதாரியா நம்மளுக்கு இருக்காரு அப்படின்னு. ஸோ சிவ சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி மகாவிஷ்ணுவோட விஷ்ணு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றோம். இதை தவிர வந்து கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிடிச்ச பூ சங்குப்பூ தான். அதே மாதிரி சனி பகவானுக்கு நீல நிற பூக்களை கொண்டுதான் போடுவாங்க. இது அத்தனையும் சேர்ந்து நம்ம வீட்டுல ஒரு சின்ன ஒரே ஒரு விதை, அந்த விதையை போட்டு அதுல அழகா ஒரு அந்த பூக்கள் வரும்போது இந்த பூவை எடுத்து நீங்க ஒரு நாளும் வந்து அர்ச்சனை செய்யும் போது இந்த பணப்பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா தீரும். அதுக்கடுத்தது பிரம்ம கமலம். இந்த பிரம்ம கமலத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு வந்து வேற எந்த ஒரு பூக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரம்ம கமலத்தை வந்து அந்த தாமரை போல ரொம்ப அழகா இருக்கும். இந்த இந்த பிரம்ம கமலத்தையும் நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கலாம். ஆனா வீட்டுல வச்சு வளர்க்கும் போது கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அது ஏன்னா இது ரொம்பவே சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். டக்குன்னு வந்து வந்துராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பிரம்ம கமலத்தை வச்சு நம்மளால வந்து அந்த பூக்களுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பா வந்து இந்த பிரம்ம கமலம் செடியை வளர்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பொறுமை வேணும். ஏன்னா அது கொஞ்சம் நாள் கழிச்சுதான் நம்மளுக்கு வந்து பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கமலப்பூவை வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றதுனால கண்டிப்பா நம்மளோட பணப்பிரச்சனை போகும். அதுக்கடுத்தது நாயுருவி. இந்த நாயுருவியை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு தேவலோக மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இது வந்து ஒரு சென்னாய், அந்த நம்ம வந்து சென்னாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உருளை அந்த கலர்ல இருக்குமா அந்த நாயுருவியோட இதுங்குது. நாயுருவி பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா நாயுருவி சமைத்து வந்து இந்த ஹோமத்துல எல்லாம் போடுற வழக்கம் உண்டு. ஸோ இந்த நாயுருவி, அதாவது இந்த சமித்தை வந்து ஹோமத்துல போடுறது அப்படிங்கிறதுலாம் விட இப்போ அடுத்தது வந்து இப்போ இது வரப்போதே சித்திரை மாசம் போய் தான் இப்பதான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். திரும்பி பார்க்கறதுக்குள்ள வந்து நம்ம ஆவணி மாசத்துல பிள்ளையார் வந்துருவார். இந்த பிள்ளையாரோட சதுர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை இலைகள், இத்தனை மலர்கள் அதெல்லாம் கொண்டு நம்ம வந்து பிள்ளையார பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஞாயிறு வந்து கண்டிப்பா இப்ப கிடைக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பா வந்து பிள்ளையார் சதுர்த்தி அந்த பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா எங்கேயான ஒரு இடத்துல கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா நீங்க பின்னாடியே நில்லுங்க, இந்த ஞாயிறு இலைய வந்து வாங்கி போட்டு பயனடைங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதுளம் செடி. இந்த மாதுளம் செடிங்கிறது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா
ஒரு வீடு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த அந்த இடத்துல வந்து இந்த மாதுளை மரம் அப்படின்னு சொல்லணும், ஒரு குட்டி மரம் அப்படின்னு. இந்த பூக்கள், இதாவது மாதுளம் பூக்களும் வந்து சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். அது மாதிரி இந்த மாதுளை முத்துக்களா வந்து மாதுளை முத்துக்களால அர்ச்சனை பண்றதும் வந்து வழக்கம் நம்மளுக்கு. இப்ப நிறைய சஹஸ்ரநாமார்ச்சனை எல்லாம் பண்றோம்ல, ஆத்தாளே எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாதுளம்பூ மாதிரி அவ்வளோ அழகான அந்த நிறத்தை கொண்டவள் நம்மளோட தேவி. ஸோ அந்த தேவிக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதுளம் முத்துக்களால அர்ச்சனை பண்றது, மாதுளம் பூவால வந்து அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி அர்ச்சனை பண்ணும்போது தேவி குளிந்து நம்மளோட பண பிரச்சனையை போக்குவா அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி இன்னொரு அற்புதமான விஷயத்துல அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரசிகப்பிரியா லலிதா. நன்றி, நமஸ்காரம்.